ஸோ கையில் வெறும் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம லோன் போய் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோங்க. 7 சீட்டர் கார் கூட இனோவா கார் கூட தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. மேடாவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் பெரும்பாக்கம் சென்டராக பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான், நடந்து வர தூரம் தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எதனால் சூப்பரானா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில், அதுவும் சென்னை சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நம்ம OMR, அதாவது சோழிங்கநல்லூர் இருக்குது பார்த்தீங்களா, சோழிங்கநல்லூர் HCL கம்பெனி பக்கத்துலேயே நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டைம் தான். நியர்பையில் ஒரு சூப்பரான ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தாங்க, 1 BHK அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இதுனா, இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் லோன்லாம் பண்ணி கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கையில் 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். சரி வாங்க, நான் ஃபுல்லாக இங்கேயே சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல, உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்துடலாம். எலிவேஷன், இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகுதுங்க. ஸோ அந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த மாதிரி எலிவேஷன் போட்டிருந்தாங்களோ ஸோ அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. அப்படியே உள்ளே போய் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 6 வீடு இருக்குங்க. 6 வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கார் பார்க்கிங், அதாவது 1 BHK வந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே வந்து கார் பார்க்கிங் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை தாங்க பார்க்க போகிறோம். F2க்கான கார் பார்க்கிங் இங்கே செப்பரேட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 7 சீட்டர் கார் கூட இனோவா கார் கூட தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 1 BHK. அப்போது 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு ரீசேல், இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் மட்டும் தாங்க தருவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK இருந்தாலும் சரி, 2 BHK இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கார் பார்க்கிங் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. 3 phase EB கனெக்ஷன், EB மீட்டர் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 phase EB கனெக்ஷன் தான். கிரவுண்ட் வாட்டர் போர் போட்டிருக்காங்க. 250 அடி வரைக்கும் நமக்கு போர் வந்துடும். உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டருமே நமக்கு வருதுங்க. சம்பில் கார்பரேஷன் வாட்டர் வரும், அது வந்து போரில் மேலே ஏற்றிப்பாங்க. வாங்க அப்படியே ஒன்றா மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 இயர்ஸ் ஓல்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. 1 BHK. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா HCL நிறைய IT கம்பெனி, OMR காரிடாரில் OMR டச்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. நான் லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கன்னு சொல்லிடுறேன். பெரும்பாக்கம் எல்லோபெல் தெரியுங்களா, எல்லோபெல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் மெட்ரோ ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. பெரும்பாக்கம் உங்களுக்கு ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் சர்ச் இருக்கும். பெரும்பாக்கம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மேடாவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் பெரும்பாக்கம் சென்டராக பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே நமக்கு ரொம்ப நியர்பை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி நிறையா C.DOT ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்கள் நடந்தே போய்க்கலாம். அந்தளவுக்கு நியர்பையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. மெயினான ஏரியாங்க. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்ட்டு ஒன்றா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க மேலே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். மொத்தமாக இந்த வீட்டில் 6 வீடுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. அப்படியே வாங்க, நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வீடு, ஒன்று வந்து அந்த சைடில் வரும், சவுத் ஃபேஸிங்கில் வரும், நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீடு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு. இந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா F2. இந்த இது தான் ஃப்ரண்ட்டில் நமக்கு தீக்கு டோர், நல்ல டோராக போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில்
240 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்து இந்த வீடை நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் 5 லட்ச ரூபா கையில் வச்சுருந்தா போதுங்க இந்த வீடை நம்ம. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் நான் என்கிட்ட கேட்டது 50 lakhஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், 60 lakhஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. அதை விட அதிகமாக எங்களுக்கு வந்த கால் என்னென்னா வந்து என்கிட்டயே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா நாங்கள் இப்போ தான் வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிருக்கேன், இன்னும் ஒரு 2 இயர்ஸில் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா ரொம்ப தான் இல்லை, என்னால் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தான் ரெடி பண்ண முடியும், அதுக்குள்ளே எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தீங்க. அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா ஒரு 3 லட்சத்தில் அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கி தரது அப்படின்றது. ஆனால் ரொம்ப நாளாக நான் இதை தேடிட்டே இருந்தேன். இன்றைக்கி இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ கையில் வெறும் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம லோன் போய் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோங்க. வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பெட்ரூமாக இருந்தாலும் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக தான் இல்லைங்க, எல்லாம் ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு தான். என்னென்னா வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, உள்ளே கொஞ்சம் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெனன்ட் தான் இருந்தாங்க. ஸோ டெனன்ட் இருந்ததால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. நீங்கள் உங்களோட யூஸ்க்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50,000 ரூபா, நீங்கள் ரொம்ப தான் செலவு பண்ண தேவையில்லைங்க, 50,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடு புது வீடாக ஆகிடும். இல்லை உங்களுக்கு ரொம்ப அதுவும் இதுவாக இருந்ததுன்னா நாங்களே வந்து நீங்கள் வாங்க எல்லாமே இது பண்ணுங்க, நானே உங்களுக்கு பண்ணித்தரேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளோட சந்தோஷம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வாஷ் பேஷன் வந்து நீங்கள் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம லிவிங் ஏரியாவில் ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடுவோங்க. ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டைலில் தான் ரெஸ்ட் ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெஸ்டர்னும் இதில் போட்டுக்கலாம், அதுக்கான இது தான். வெஸ்டர்னில் போட்டாலும் அதுக்கான இது கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 6 அடி வரைக்கும் வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் ரெண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே வாங்க, நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், ஒரே பெட்ரூம் தான். வாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கிங் சைஸ் பெட் போட்டாலும் அவ்வளோ பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணதால் இந்த பெட்ரூமோட சைஸ் என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு கிடச்சிருவாங்க. இந்த இடத்துல 3 விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. வீடை சுற்றியுமே செட் பேக்கும் இருக்குது. இதை வருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் கவர் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸில் மேலே உங்களுக்கு எல்லாமே பிவிசியில் கவர் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வாஷிங் மிஷின், எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்தால் இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டோட ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இதோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியும் சொல்லிட்டோம். ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டோட டெரஸ் போய் இந்த சுற்றி இருக்க ஏரியா எந்த அளவுக்கு டெவலப்பில் இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் வந்து சொன்னோம் பார்த்திங்களா 2 வீடுன்ட்டு, அந்த 2 வீடு இங்கே இருக்குது. இங்கேயுமே வந்து ஒரு ஓப்பன் டெரஸ், இது வந்து காமன் தான், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் காமன், இதுக்கு மேலே டெரஸ் இருக்குது, அதுவுமே காமன். வாங்க, ஓவர் ஹெட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டெரஸே நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டெரஸாக தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா தரக்கொட்டை டைல் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு வாங்க அந்த சைடு போய் காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா காமன் தான். காமன் வாட்டர் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட்டில் தான் போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெரஸில் இருக்கும் பார்த்திங்களா, நமக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வசந்தம் மஹால் அப்படின்வாங்க. ஸ்ரீ வசந்தம் மஹால் மண்டபம். அந்த மண்டபத்துக்கு அப்படியே பின்னாடியே தாங்க இந்த வீடு நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட இங்கேருந்து பார்த்தா தெரியாது, அப்படியே இந்த பக்கம் வாங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோடு எங்கே இருக்குதுன்னு தெரியுங்க. ஸோ அந்த இது இப்போ மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்ரு தான், நடந்து வர தூரம் தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக திரும்ப சொல்கிறேன், எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பாக்கம்
பெரும்பாக்கம் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பெரும்பாக்கம் சர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எல்லோ பெல்லேருந்து அப்படியே பேக் சைடில் 300 மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகஷபிள். அதுலேருந்து நம்ம ரொம்ப நெகஷபிள் பண்ணும்போது ஓரளவுக்கு நெகஷபிள் பண்ணி நம்ம உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நான் 90% வரைக்கும் உங்களுக்கு லோனுமே வாங்கி தரலாம். உங்கள் கையில் வெறும் 5 லட்ச ரூபா இருந்தால் போதும், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே முடிச்சு உங்கள் கையில் இந்த வீட்டோட கீயை உங்கள் கையில் கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 550 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் யூடிஎஸ் 240 ஸ்கொயர் ஃபீட், ஆல்மோஸ்ட் 50% யூடிஎஸ் இந்த வீட்டுக்கு நமக்கு வந்துடுவாங்க. அண்ட் 2 வழிங்க. ஆக்சுவலாக இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது, அந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. ஏன்னா கார் பார்க்கிங் வந்து 2 கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே 3 பேருக்கும், பேக் சைடில் ஒரு 3 பேருக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது நான் அதை கீழே சொல்லலை. ஏன்னா 3 கார் பார்க்கிங் தானே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கா கண்டிப்பாக, ஏன்னா எல்லா வீடியோலாம் சொல்கிறது தான், ஆனால் இந்த வீடு கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கவங்க யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடை மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா உங்களால் ஒருத்தவங்க ஒரு வீடு வாங்குறாங்க, எப்படி எங்களால் ஒருத்தவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களுக்குமே அந்த சந்தோஷம் வருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.